முரளிய கேளுங்க. ஆனந்த லீலையில குஷியா இருங்க. இப்பொழுது முரளிதராருங்க. பாப்தாதா பார்க்கின்றார். எல்லோரும் தந்தை பிரம்மாவை நேசிக்கின்றீர்கள். நீங்க உங்களை என்னென்ன அழைத்துக் கொள்வீங்க? பிரம்மகுமாரிஸ் அல்லது சிவகுமாரிஸ்னு கூப்பிடுவீங்களா? உங்களை நீங்க என்னென்ன அழைச்சிக் கொள்வீங்க? நீங்க தந்தை பிரம்மாவை நேசிக்கிறீங்க இல்லையா? சரி, நீங்க சிறிய அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டாம் தேக உணர்வு அற்றவர்களாகிறதுக்கு. இருந்தாலும் தந்தை பிரம்மா எந்த ரூபத்துல இப்போ இருக்கின்றார்? எந்த ரூபத்துல இப்போ பேசுகின்றார்? பரிஸ்தா, தேவதை ரூபம். பரிஸ்தா, அச்சா. தந்தை பிரம்மாவை நேசிக்கணும் அப்படின்னா தேவதை ரூபத்தை நேசிக்கிறதுன்னு அர்த்தம். நீங்க இத கஷ்டமா பார்க்கலாம். ஒரு பிந்துவாகிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு தேவதையாகுங்க. தேவதை ரூபம், பரிஸ்தா ரூபம் சுலபம். பிந்து ரூபம் போல ஆகிறது கஷ்டமா இருந்தா தேவதை ரூபத்துல வாங்க. உங்களுடைய நீங்க கணக்கு பண்றதோட சேர்ந்து நீங்க ஒரு பிந்துவாகுங்க. உங்களுடைய தேக உடல் மூலியமா உங்க காரியத்தை நீங்க செய்துதான் ஆகணும். இருந்தாலும் எது எப்படி இருந்தாலும் பாப்தாதா விஞ்ஞானிகள் எப்படி ஒரு ரோபோட் உண்டாக்குறார் அப்படின்னு விளக்குறார். சரி, நீங்க பார்த்ததில்ல, ஆனா காதால கேட்டிருக்கீங்க இல்லையா? தாய்மார்களான நீங்க காதால கேட்டிருக்கீங்களா? கரண்டால உண்டாக்கப்பட்ட எல்லாமே வேலை செய்யுது இல்லையா? விரைவுல வேலை செய்யுது இல்லையா? கரண்டால உண்டாக்கப்படுற எல்லா பொருளும் விஞ்ஞானத்தின் சாதனை. அதே போல அமைதி சக்தியின் மூலியமா உங்களால சாதிக்க முடியாதா? அமைதி ஒளியின் ரூபத்துல உங்களால சாதிக்க முடியாதா? என்ஜினியர், சயின்டிஸ்ட் இங்க அமர்ந்திருக்கிறீங்க, உங்களால சாதிக்க முடியுமா? எழுந்து நில்லுங்க. உங்களால சாதிக்க முடியுமா? ஆன்மீக ரோபோட்டை நீங்க உண்டாக்கலாம் இல்லையா? நீங்க ஆன்மீக கர்மயோகியாக வேண்டும். தேவதை பரிஸ்தா கர்மயோகியாக வேண்டும். என்ஜினியர்கள், விஞ்ஞானிகள் இந்த சோதனைய சோதிச்சு பாருங்க, பயிற்சி செய்து பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க. அச்சா, இந்த திட்டங்களை சரிவர திட்டம் போட்டு செய்து பாருங்க. அப்படியேற்பட்ட கருவியை உண்டாக்குங்க. ஆன்மீக தன்மை அதிகரிங்க. தேவதை கர்மயோகியாகுங்க. கர்மயோகி ஃபரிஸ்தாவா வாழுங்க. அமிர்த வேலையில எழுந்துறீங்க. பாப்தாதாவோடைய உறவுல இணக்கம் கொள்ளுங்க.
மனதார உரையாடல் செய்யுங்க. பாபாட்ட இருந்து ஆசீர்வாதம் எடுங்க. நீங்க என்ன செய்தாலும் சரி, ஒவ்வொரு காலையிலயும் அமிர்த வேலை சமயம் பாப்தாதாட்ட இருந்து பரிஸ்தா கர்ம யோகியா இருந்து ஆசீர்வாதம் எடுங்க. உங்க செயல்பாட்டுகள்ல நீங்க ஒரு தேவதையா இருங்க. இது முடியுமா? உங்களால சாதிக்க முடியுமா? ஓம் சாந்தி. ओम शांति। ஓம் சாந்தி. अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 27। அவ்யக்தி பரிவாருக்கு வரவேற்கின்றோம். से संपन्न बन 27 ஜூலை. उपकार करो। आज का टॉपिक है फॉलो फादर। अव्यक्त इशारे தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்க. இன்றைய தலைப்பு அவ்யக்தி சிக்னல். और स्वयं को सेवा தந்தை பிரம்மா குழந்தைகளை மாஸ்டர் ஆக்குறார், அவருக்கு சமமாக்குறார். மாஸ்டரா இருந்தால், அதிபதியாக இருந்தால் மரியாதை கிடைக்கும். தந்தை பிரம்மா தன் பெயரை புகழுக்கு கொண்டு வரல. தந்தை எப்படி பெயர், புகழ், செல்வாக்கு, சொத்து அனைத்தையும் அர்ப்பணம் செய்தாரோ, அதே போல குழந்தைகளும் அர்ப்பணம் செய்யுங்க. குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காக தந்தை பிரம்மா அனைத்தையும் அர்ப்பணம் செய்தார். தந்தையை பின்பற்றுங்க. உயர்ந்த நிலையின் உணர்வுல சந்தோஷமா இருங்க. மற்றவர்களையும் உயர்த்தும் கலையை கற்றுக்கொள்ளுங்க. ஓம் சாந்தி. இது மோகினி கொடுக்கிற வகுப்பை கேட்கலாம். இப்பொழுது ஹிந்தி மொழியில. ओम शांति। ओम शांति। हर एक अपनी जीवन से देखें
ये जो बाबा से मेरे सर्व संबंध हैं, ஒவ்வொருத்தரும் सर्व संबंध சுய से मेरे வாழ்க்கையின் बाबा அடிப்படையில தந்தையோட बाबा से எல்லா உறவுகளும் बाबा का வச்சிருக்கீங்களான்னு நீங்க உங்களையே சோதிச்சு பார்க்கலாம். कि बाबा को कितना हम शुक्रिया करें हर बात के लिए। இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு அனுபவம் वर्तमान समय கிடைச்சது. अनुसार பாபா கொடுத்த सबकी पालना அனைத்து செல்வாக்குக்கும் நான் எவ்வளவு பாபாவை நினைவு கொள்றேன். यज्ञ को பாபா करने நம்மளை ஆதரிக்கின்றார். और विश्व सेवा के लिए भी யக்யாவை இவ்வளவு பாதுகாத்துக் கொள்கின்றார். உலக சேவையை பாபா எப்படி எடுத்து செய்கின்றார். बाबा तो बहुत गुप्त है। நிறைய தடவை होते हुए भी ஆத்மாக்கள் கேக்குறாங்க, किसी को भी ऐसा संकल्प ना आए। பாபா மறைமுகமான நிலையில இருக்கின்றார், में आते थे फिर अव्यक्त बाबा ஆனால் பாபா நமக்காக இருக்கின்றார் இல்லையா? तो अब तो सब मिला के சகார் பாபா, பிறகு அவ்யக்தி பாபா. सब रूपों से இப்போ हमारे தேக அளவுக்கு நமக்கு ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பாபா நம்மள ஆதரிச்சு கொண்டுதான் இருக்கின்றார். बाबा के लिए ये निकला நாம कि चाहे कर्मों का நமக்கு இந்த நன்றி உணர்வு இருக்கணும். से किसी का किसी तरीके से ஒவ்வொருத்தருக்கும் கர்ம கணக்கு இருக்கு, बाबा चुप வாழ்க்கை முறை இருக்கு, இருந்தாலும் பாபா நமக்கு உதவி செய்கின்றார் கர்ம கணக்குகளை தீர்க்கிறதுக்கு. நீங்க பணிவானவரா இருந்தீங்கன்னாக்க, देखभाल बहुत நம்பிக்கை உடையவரா இருந்தீங்கன்னா, से बाबा करते हैं। मैं समझती हूँ जो मैं कह रही हूँ பாபா होगी दिल की கௌரவமான முறையில குழந்தைகள் அனைவரையும் பாதுகாக்கின்றார். खड़ा करो நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? கரங்களை தூக்குங்க. मेरी कैसी संभाल की लौकिक में आयु बड़ी होती பாபா நம்மளை எப்படி ஆதரிக்கின்றார் அப்படின்றத ஏற்றுக்கொள்றீங்களா? अनुभवी होते जाते हैं ना हम लोग। और जितने अनुभवी होते हैं उतना जरूर है कि और सबको भी अनुभव करा पाते हैं। அவர்களுடைய அனுபவத்தின் மூலியமா है बाबा का மற்றவர்களுக்கு நாம அந்த அனுபவத்தின் மூலியமா ஆலோசனை கொடுக்கிறோம். है ये कोई नई बात नहीं है। लेकिन பாபா हम சொல்றார், सोचते हैं தந்தையை பின்பற்ற சொல்றார். कौन से இது बाबा புதுமை கிடையாது. शिव बाबा को ब्रह्मा बाबा को तो मैं कहती हूँ எந்த பாபாவை நான் பின்பற்ற வேண்டும்? சிவபாபாவையா பிரம்ம பாபாவையா? करके நான் சொல்லுவேன், பாப்தாதாவை பின்பற்றுங்க. सामने हर बात में இருவரையும் ஒன்று சேர்ந்து பின்பற்றுங்க. बाबा की जीवन से அது ஒரு உதாரணமாகுது இல்லையா? मुझे याद है जब बाबा व्यक्त हुए तो दादियों के सामने जो भी நாம மற்றவர்களுக்கு ஊக்குவிக்கலாம். நாம் பாபாவுடைய ऐसी परिस्थिति में क्या निर्णय लिया அனுபவங்களை நம் முன்னுக்கு வைத்தால், தாதிமார்கள் எவ்வளவுக்கு வளர்ந்தாங்க, எவ்வளவுக்கு சாதனை பெற்றார்கள். और बहुत बाबा के बच्चे धीरे धीरे यही காட்சி அதிகரிச்சு கொண்டேதான் போகுது, और क्या करना है சாதனையும் அதிகரிக்கின்றது. तो हर तरीके எத்தனை ஆத்மாக்கள் சரணடைஞ்சிட்டாங்க, ஆனால் அடுத்தது என்ன? और होता ही रहेगा। யக்யா விரிவடைகின்றது, வளருகின்றது. அதே சமயத்துல தந்தைய பின்பற்றணும்னாக்க जैसा बाबा ने किया मैंने किया நீங்க மலர வேண்டும். होती है लेकिन उस தந்தைய के समय कौन सी शिक्षा பின்பற்றது பிரச்சனை இல்ல. शक्ति சூழ்நிலைகளை எதிர்நீச்சல் போடுறீங்க, ஆனால் அந்த எதிர்நீச்சலோட அங்க என்ன கத்துக்கொள்றீங்க? எவ்வளவு ஞானம் உங்களுக்கு கிடைக்குது? लोग எந்த வகையில பாபா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்? அதே காட்சிகளை தான் நம்ம திரும்பவும் திரும்பவும் பார்ப்போம். யக்யாவுல ஏழ்மை நிலை இருந்தது, ஆனால் பாபாவுடைய முகம் எப்பொழுதுமே ஒரு நிலைப்பட்டு தான் இருந்தது. மகிழ்ச்சியாகவே தான், புன்னகையோடயே தான் இருந்தார். உற்சாகத்தோடயே இருந்தார் பிரம்ம பாபா. வெற்றி நிச்சயம் அப்படின்றத உறுதிப்படுத்தினார். जिसको हर एक सूक्ष्म में मेरा नाम मेरा शान நாம என்ன பார்த்தாலும் சூட்சும ரூபத்துல கூட
எனக்கு ஒரு துளி ஆசா பாசங்கள் வரக்கூடாது. பாபா என்ன செய்திருக்கார்? அவ்யக்தி சிக்னல்ல இருந்து பார்ப்போம். தந்தை பிரம்மா குழந்தைகளை மாஸ்டரா ஆக்குனார். தந்தை பிரம்மா ஒரு சேவகரா இருந்தார். மாஸ்டர் என்றால் மாஸ்டர் என்றால் तो बाबा कहते हैं स्वयं को सेवाधारी के रूप में रखा, நாம் அந்த தந்தைக்கு உரியவர். को सेवाधारी के रूप में रखा, தந்தை பிரம்மா குழந்தைகளை மாஸ்டர் ஆக்கினார். தன்னை ஒரு சேவகரா வச்சிருந்தார். मालिकपन का मान भी दिया और शान भी दिया. குழந்தைகளுக்கு कभी अपना नाम கௌரவித்தார். குழந்தைகளை கௌரவித்தார். குழந்தைகளின் பெயரை புகழுக்கு ஏத்தினார். அவருக்குன்னு ஒண்ணு அவரை வச்சுக்கல. என் குழந்தைகள் அப்படின்னு சொன்னார். बाबा कहते हैं जैसे बाबा ने नाम मान और शान எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு பாபா ஆசைப்பட்டார். மரியாதை செலுத்தினார். नाम मान மற்றவர்களை முன்னிலையில வைத்தார். किया, स्वयं का தன் சந்தோஷம் தான் மற்றவர்கள் சந்தோஷம் தான் தன் சந்தோஷமா सब सुखी रहे. எடுத்துக்கொண்டார். குழந்தைகளுடைய சந்தோஷத்துல தான் பிரம்மா பாபா வாழ்ந்தார். குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினார். सो अपना दुख समझा. குழந்தைகளுடைய அதிருப்திய कोई बीमार होता மாற்றினார். தன் சந்தோஷம் குழந்தைகள் சந்தோஷம் தான் தன் சந்தோஷமாக்கினார். जाएंगे कमरे में उस बच्चे के देखते थे. हमने मामा के साथ பாபா मामा को காலையிலேயே எழுந்து பார்ப்பார். होती थी. மாமா उनको எவ்வளவுக்கு வலிய எதிர் कम हो. நோக்குனாங்க. கடைசி காலகட்டத்துல பாபா பார்த்தார். ऐसे फॉलो फादर कर பாபா சக்காஷ் அனுப்புவார் வலியை குறைக்கிறதுக்கு, மாமாவுடைய வலியை குறைக்கிறதுக்கு. அதே போல தந்தைய பின்பற்றுங்க. जब बार बार बाबा कहते हैं परोपकार की भावना, सिर्फ शुभ भावना नहीं, அப்போதான் உலக மாற்றத்தின் காரியம் முடிவுக்கு வரும். और परोपकार करने के लिए நல்ல ஆசையும் கொடுக்கணும். அதோட சேர்ந்து परोपकार होता क्या है? மற்றவர்களை முன்னிலையில நிப்பாட்டணும். உலகத்தை மாற்றத்துக்கு கொண்டு வரும். और जरूर है कि पूरे मास के अभ्यास के बाद மற்றவர்களை முன்னிலையில நிப்பாட்டணும், உயர்த்தணும், பாராட்டுக்குரியவர்களாக்கணும். सूक्ष्म रूप से क्या सहयोग है, क्या मनसा सेवा है, कैसे अपने हर संकल्प और இந்த தலைப்புல ஆழமான கருத்து இருக்கு. उसके कई बाबा ஒவ்வொரு எண்ணத்தையும் और सिद्धि भी बताई. நாம் முன்னிலையில நிப்பாட்டணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம முன்னிலையில நிப்பாட்டி சாதிக்கணும். अगर संपन्न बनना है तो कभी लिस्ट बनाओ. कल्याण की भावना, परोपकार की भावना நீங்க நிரம்பின நிலை அடையணும்னாக்க हमें होनी चाहिए. जो हम சாதிக்கக்கூடிய காரியங்கள் எவ்வளவு இருக்குன்னு எழுதி வைங்க. संपन्न होगा. நிரம்பி இருங்க. संपन्नता की फिक्र नहीं है. உங்களுடைய சாதனைகள் எல்லாம் என்னன்னு குறிச்சு வைங்க. कि हम लोग நிரம்பின நிலையில உணர்வுல இருங்க. बच्चे கேள்விகள் கேட்காதீங்க எப்போ முடிக்கணும்னு. संपन्न होगा. हम कार्य கவனமா இருங்க. ज्यादा व्यस्त கவனம் செலுத்துங்க. எவ்வளவுக்கு நீங்க நிரம்பி இருக்கிறீங்க அதுல கவனம் செலுத்துங்க. கேள்விகள் கேட்காதீங்க, நிறைய சிந்திக்காதீங்க. कि संपन्न बनो. அதன் போல ஆகுங்க. फिर संपूर्ण முழுமை நிலை அடையுங்க. और संपन्न बनने के लिए बाबा ने उस दिन बहुत अच्छी बात बताई. எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்தவர்களா இருங்க. अंदर संतुष्टि बढ़ती जाती है और संपूर्ण होते हैं तो हर्षित रहते हैं. திருப்தி நிலை உள்ள இருக்கணும். आते हैं संपूर्ण बन रहे हैं ना, फिर यही मूर्ति बनेगी.
திருப்தியான நிலையில இருந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்க எப்பொழுதுமே சாதனைக்குரியவர்களா ஆகுவாங்க. और फिर चैतन्य में सतयुग में एक गुण सब देवी देवताओं के चित्रों में देखते हैं, वो हर्षित मुक्ता। और वो हर्षित मुक्ता बाहर की नहीं है, अंदर की संतुष्टि से हर्षित मुक्ता। அந்த காலத்துல எல்லோரும் நிரம்பி இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, उनका ध्यान रखते हुए हम திருப்தியா संतुष्टि இருக்கிறாங்க. प्रयास करेंगे। और जरूर है कि இந்த விழிப்புணர்வு நம்முள்ள இருக்கணும். हो हमेशा கவனம் செலுத்தணும் இந்த விஷயத்துல. நாளைக்குள்ள வீட்டு பாடத்தை பார்ப்போம். ஓம் சாந்தி. रिवीजन அவ்யக்தி முரளியை புரட்டி பார்ப்போம். ज्ञान के रतन और स्नेह के ஞானம் என்ற ரத்தினம் அன்பு என்ற வைரமா மாறும். ஞானம் என்ற ரத்தினம், அன்பு என்ற வைரம். இதையொட்டு அவ்யக்தி முரளி 2/8/1973. सिद्धि की प्राप्ति। उन पंडितों आदि के बोलने में पावर होती है, சரியான முறையில சாதனையை பெறுங்க. एक सेकंड में खुशी दिला देते और एक सेकंड में ஒரு வினாடியில சந்தோஷத்தை கொடுக்க முடியணும், ஒரே வினாடியில है इनका வாழ்த்துக்கள் சொல்ல முடியணும், குட் பை சொல்ல முடியணும். सारी सभा को हंसाते भी Shanti. हैं, Thank you, Didi, for the सभी को शमशानी wonderful, वैराग्य में लाते तो beautiful, हैं। melodious, and எல்லோருக்கும் everybody dance भाषण में भी accordingly. इतनी Thanks for the पावर short होती है, class. तो क्या This आप is लोगों के the भाषण couple of में announcements in this பேச்சுல சக்தி was नहीं for हो us. सकती? இருக்கு. So உங்களுடைய பேச்சு, வெளியில பேசுறவங்களுடைய பேச்சுல சக்தி இருக்கு. करा நீங்க सकते பேசுறதுல சக்தி இருக்கா? कि वह நீங்க लहर இந்த சக்திய के बीच நாலாபுறமும் அனுப்ப முடியுறதா? लहर छा जाए। because इसको कहा जाता है प्रैक्टिकल best. अनुभव। நடைமுறையில அனுபவத்துக்கு வர முடியுறதா? अब ऐसे Time will भाषण be होने 6:30 चाहिए, meditation. तब कुछ चेंज होंगी। वे समझे இந்த பட்டிமன்றத்தின் மூலியமா சில மாற்றங்களை நீங்க பாப்பீங்க. When your company suddenly is वह भले stressed. भाषण में सभा உலகத்துல देते या Yeah. रुला देते, So the book offering will be after. अशरीरीपन का अनुभव नहीं And करा then सकते। for और the जब rest आपके of this, स्नेह சந்தோஷமா for next session, இருக்கிறதும் சரி, அழுறதும் சரி, so all of the question to be தந்தைக்கு அன்பு செலுத்த முடியுமா? सकते हैं, best to be लेकिन Yeah. बाप கிருஷ்ணர் से மேல नहीं करा सकते। அன்பு செலுத்த முடியுறது, ஆனா தந்தை மேல அன்பு செலுத்த முடியுறதா? तो निराली बात ஏதாவது புதுமையா வேறுபட்டு ஏற்படணும் இல்லையா? समझो, गीता के Be भगवान actress पर is पॉइंट्स where देते हो, you know access of all this. தந்தைய அறியிற வரைக்கும் மனிதர்களுக்கு சதா இந்த ஞானத்தை கொடுங்க. हम आत्मा ஆத்ம நிலையை உணர்ற வரைக்கும் ஞானத்தை கொடுங்க. जब तक कि தந்தைய அறிதல் ஞான் தான் ஒரு ஆத்மா என்ற புரிதல் இருக்கணும். இல்லைன்னா சாதனை சாதிக்க முடியாது. जो उनको अनुभव कराए कि आत्मा और परमात्मा में रात और दिन का अंतर है। மனிதர்களுக்கு வேறுபாடு புரிந்தால்தான் அவர்கள் गीता का भगवान ஒரு में மாற்றத்துக்கு வருவாங்க. सिर्फ पॉइंट से उनकी बुद्धि में नहीं बैठेगा, उससे तो और ही நிறைய வழிமுறைகள் உண்டாக்கப்படும். लेकिन अनुभव कराते जाओ, तो अनुभव के आगे कोई बात யார் எந்த ஒரு போட்டியும் போட முடியாது. भाषण में अब यह तरीका चेंज करो। अच्छा, இந்த ஒரு மாற்றத்தை உங்களுடைய பட்டிமன்றத்துல கொண்டு வாங்க. அச்சா. ஓம் சாந்தி. தீதி